வணக்கங்க. என் பேர் சையத் அன்சர் பாஷா. ரயில்வே இன்ஜினியருங்க. நான் ஜஸ்ட் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எனக்கு அண்ணனூரில் வீடு இருக்குது. 24 வருஷமாக அங்கே தான் ஓன் ஹவுஸ் இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க படிப்பு செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுக்காக இதை ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தேன் என்கிட்ட வாங்குறவர்கிட்ட. அவர் லோனுக்கு போகிற பார்ட்டி. அவர் லோன் அப்ளை பண்ண பிறகு பட்டா ஆன்லைனில் ஏறினதாங்க ப்ராசஸ் பண்ண முடியும், இல்லைன்னா லோன் சேங்ஷன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜஸ்ட் லைக் நம்மகிட்ட மேனுவல் பட்டா இருக்குன்னு அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தேன். அவர் அதை சப்மிட் பண்ணார். அந்த மேனுவல் பட்டா போய் வைக்கிறதுனா இன்னும் கிடையாது, ஆன்லைனில் வரணுன்ட்டாங்க. அப்புறம் நான் அதை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் விசாரித்தேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு மேனுவல் பட்டா கொடுத்து தான் செல்லாது சார், இப்போ ஆன்லைனில் எல்லாமே ஏறுது, பட் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் போனேன் ஆஃபீஸுக்கு, டைரெக்டாக போனேன், ஆஃபீஸுக்குலாம் பார்த்தேன். ஆனால் எதுவுமே முடியல. அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணாங்க என்னோடய அப்ளிகேஷனை. ரீசன் பிளாக் சர்வே நம்பர் ராங் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி டைம் சர்வே நம்பர் ராங் ரிஜெக்ட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறது தெரியல, யார் அப்ளை பண்ணுறது தெரியல. அப்புறம் கூகுளில் ஜஸ்ட் லைக் சர்ச் பண்ணேன். பண்ணாக்கா சையத் ஸ்மார்ட் டீல் இந்த ஏஜென்சி இது பண்ணிட்டு பேரும் சையத்னு இருக்கவே எனக்கு பேர் என் பேரும் சையத் தான். சரி, யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருப்பார் அப்ரோச் பண்ணேன். பண்ணதுக்கு அவர் செஞ்சு தரேன் பயிலான்னு, பட் பார்க்கணும் உங்களுடைய கேஸ் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. சர்வீஸ் சார்ஜஸும் டைமும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து பார்த்துட்டு அவர் அங்கே போய் வைக்கப்பட்டு என்னுடைய டாக்குமெண்ட்டில் முதல்ல ஈஸியில் நேம் கரெக்ஷனு, அதுக்கப்புறம் என்னுடைய டாக்குமெண்ட்டில் சர்வே நம்பர் ராங்கு, சப்டிவிஷன் பட்டா வாங்கணும்னா எனக்கு வித்தவர் அவரே அவருடைய பேர் மாற்றிட்டாங்க பட்டா, அதில் அதுக்கு முன்னே இருந்தவருடைய பேர் இருந்தது. ஸோ இதெல்லாம் செய்யணும்னா நாடாகும், பட் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. நானும் சரி செஞ்சு கொடுங்க, ஆனால் நான் எதுவும் பணம் தரல, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது எதுவும் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது கொடுத்தாலும் கஷ்டம், புது டென்ஷனாக இருக்குது, நீங்கள் பணம் வாங்காமல் செய்யுதுன்னா செய்யுங்கன்னு சொன்னேன். இல்லை எனக்கு எதுவும் பணம் வேண்டாம், நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நான் ப்ராசஸ் பண்ணுறேன்னு வாங்கினாரு. அது என்னுடைய கேஸ் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நடுவில் இந்த ஹெவி ரெயின்ஸ் அது இதெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் அவங்க ஸ்டாஃப் எல்லாம் சைட் ஒர்க்குக்கு போயிட்டாங்க, இந்த ஒர்க் செய்கிறது கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் இவர் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தார், நானும் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன். நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சபார்டினேஷன் பேசுவாங்க. அந்த ஆஸ்பெக்டில் எல்லாம் மூவ் பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. இப்போ கடைசியாக முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சுட்டு அதுக்கான சப்டிவிஷன் பட்டா, அதே மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட்டில் கரெக்ஷனு, அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இன்வால்வ் ஆகுது. எல்லாம் முடிச்சு கொடுத்து இப்போ டீட்டெயிலாக எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ஷன் பட்டாவும் சப்டிவிஷன் பட்டாவும் கொண்டு அவருடைய ஸ்டாஃப் என்கிட்ட இப்போ ஹேண்டில் பண்ணார். நான் பணத்தை இப்போ தான் பேமெண்ட் பண்ணேன். அதனால் சொன்ன மாதிரி இருந்துக்கிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேஸ் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணாலும் டிலே ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட் நானும் டிலே ஆனாலும் பரவாயில்ல, விற்கிறவருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொடுக்கணும், எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் முடிச்சு அவருக்கு சேல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நல்ல ஏஜென்சி, டிபெண்டபிள் பீப்புள், குட் பீப்புள், நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அடுத்தது என்னென்னாக்கா பேமெண்ட்டு முடிச்ச பிறகு தான் வாங்கினார். ரீசனபிள் சர்வீஸ் சார்ஜஸ், குட் சர்வீஸ், குட் ஸ்டாஃப். அவங்க ஸ்டாஃப் சபார்டினேட்ஸாக யார் என்னன்னு பேசினாலும் கரெக்டாக என்ன ஆஸ் 100% சொல்லுவாங்க. அதனால் ஐ அப்ரிஷியேட் யர் சர்வீஸ். I would like to do this service to everybody at a reasonable cost in a good manner. I wish them all to do their business successfully in future also. Thank you. Thank you.